நான் செல்ஃபா ஸ்டாக்ஸ் வாங்குறத விட மியூச்சுவல் எனக்கு இன்னும் பெட்டர் இல்லையா? டைம் இல்ல, ம். அனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, ம். எக்ஸ்பர்டீஸ் இல்ல. அப்படி இருந்தாக்கா பெட்டர் டு லீவ் இட் டு தி எக்ஸ்பர்ட். இதான் ம். என்னுடைய ஒப்பீனியன். ம். நான் இன்னைக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்னு ஒரு 10 பேர பார்க்குறேன். அதுல ஒரு 6 பேர் வந்து சோசியல் மீடியா சார்ந்த நபர்களா இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் நான் புதுசா பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற ஆட்களா கூட இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இதுல யாரு பின்னாடி நான் போறது எனக்கு என்ன பொறுத்த மட்டும் ம். இவ்வளவு நான் பண்ணிட்டேன், ம். இவ்வளவு ஏர்ன் பண்ணி கொடுத்தேன், ம். அவுட்கம் பேஸ்டு ம். கான்வர்சேஷன் பண்றவங்கள நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆ. ப்ராசஸ் ம். எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வருது, எப்படி நல்ல இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்றவங்கள பார்த்து தான் ம். அப்படி யார் பேசுறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ம். இது என்னோட வியூ. நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ம். இன்னைக்கும் அப்படிதான். ம். தற்பெருமை பேசுறவங்களையோ அல்லது மிகைப்படுத்தி பேசுறவங்களையோ நான் நம்புறது இல்ல. ம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க 18% ரிட்டர்ன் ஈஸியா சம்பாதிச்சிடும். நான் அடிச்சு சொல்றேன், அவன் போர்ட்ஃபோலியோல 18% இருக்காது. எடுத்து காட்ட சொல்லுங்க. காட்ட சொல்லுங்க. ம். இருக்காது. ம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ம். ஆலோசகர்களே பல பேர் ம். நல்ல ரிட்டர்ன் அவங்க சொந்தத்துக்கே பண்றதில்ல. ம்ஹ்ம். நீங்க ஒரு ஆலோசகரை மீட் பண்ணீங்கன்னா, ம். எங்க நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பண்ண இன்வெஸ்ட்மென்ட் எனக்கு காட்ட முடியுமான்னு கேளுங்க. ம். அவரோட சொந்த போர்ட்ஃபோலியோ பாருங்க. புரிஞ்சிடும். யாரோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் போறேன், அவர நம்பி மியூச்சுவல்ல போட போறேன்னா, முதல்ல உங்களுது காட்டுங்க சார்ன்னு கேட்டு பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லைங்க. அவர் அவர் பேரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்ட சொல்லுங்க. பாருங்க. ம்.